14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொறுத்தனை உமக்கு செலுத்துவேன். அல்லேலூயா. இங்க கவனிப்போம். ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒவ்வொருவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னோடு பேசணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஆவியானவருடைய உதவியோடு உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக உங்களுடைய குமாரனை தந்திருந்தவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையும் கூட எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பத்தை எடுத்து இந்த பிட்டு கொடுத்தது போல இன்றைக்கும் ஆவிக்குரிய உணவா இருக்கிற ஆவிக்குரிய மண்ணாக இருக்க உங்க வார்த்தையை எங்களுக்கு பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் பேசும்படியா இந்த நேரத்தை மூடிய கரங்கள்ல அப்பா நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும். அந்த வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படைந்து உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சூழ்நிலைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். சங்கீதம் 66:14 வாசிக்கலாம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு என்ன பண்ணுவேன்? செலுத்துவேன். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா சங்கீதக்காரன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். நம்ம ஏற்கனவே பொருத்தனைகள் குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலியிட்டு உன்னதமான பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே திரும்பவும் நம்ம இந்த பொருத்தனைகளை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 66:14 சொல்லும்போது, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனையை உமக்கு செலுத்துவேன். அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றதுன்னா, என்னுடைய இக்கட்ல நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை, அப்போ பொருத்தனை அப்படின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, இல்ல இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு நேரம் வரும்போது, அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா ஆண்டவரிடத்துல பொருத்தனைகளை பண்ணி நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாம் அதுக்கு பார்த்தோம் யெப்தாவுடைய வாழ்க்கை குறித்து. யெப்தா சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு நான் கடந்து போகிறேன், ஜெயித்து தருவீரானால் நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜெயத்தோடு வரும்போது எனக்கு முன்பாக எது வருமோ அதை உமக்கு பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அநேகர் பொருத்தனை பண்ணிக்கிறது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அநேக ஜெபங்கள் உண்டு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அநேக ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா ஜெபிக்கலாம். அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில தேடுகிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. இப்படி பல ஜெபங்கள் உண்டு. அடுத்ததாக என்ன செய்யலாம்? பாஸ்டிங் இருந்து என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். பாஸ்டிங் இருந்து சாதாரணமா ஜெபிக்கலாம், அதிகாலையில ஜெபிக்கலாம், பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கலாம். அப்புறம் வேற என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த ஜெபங்கள்லாம் என்ன பண்ணலாம்? செய்யலாம். விழித்து ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு தியாகம் பண்ணி நம்ம செய்யும் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆண்டவருக்கு பதிலை பெற்றுக் கொடுக்க ஒரு வழியா இருக்குது. அது மாத்திரமல்ல, இந்த இன்னும் முடியல அப்படின்னும் போது, இக்கட்டுல நெருக்கத்துல நீங்க ஆபத்துல என்ன பண்ணலன்னா கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல நீங்க இந்த ஜெயத்துல வெற்றியை நீங்க தரும்படியாக
நான் என்ன பண்றேன், காணிக்கைகளையோ அல்லது வேற எதையோ ஆண்டவருக்காக நான் பொருத்தனை செய்கிறேன்னு சொல்லி அதை நீங்கள் பொருத்தனையாக செய்து ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அநேக காரியங்களுக்காக சபையாருக்காக பொருத்தனை பண்ணி ஜெபித்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு சில காரியங்கள்ல மாத்திரம் அதுல ஃபெயிலியர் ஆனது தவிர இது எல்லா காரியத்துக்கும் ஆண்டு ஜெயத்தை கொடுத்துக்கிறத பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சில காரியங்கள் கூட ஆண்டவர் அதை அனுமதிக்கிறதுனால அதுல ஜெயத்தை கொடுக்கல. மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டு ஜெயத்தை தான் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நீங்க முயற்சி பண்ணி முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தருவீரானால், இந்த காரியத்தில் எனக்கு இந்த காரியத்தை செய்வீரானால், நான் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்றேன், பொருத்தனையோடு காணிக்கையோ அல்லது அண்ணால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படியா குறையா இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளையை உமக்காக என்ன பண்றேன் தருகிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஒரு சிலர் காணிக்கை பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. இப்படி ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை நாம் பொருத்தனை பண்ணி செய்யும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், அல்லது சரீர பலவீனமா இருக்கலாம், அல்லது ஒரு பிரசவ நேரத்திலயா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல உங்க வாழ்க்கையில எதற்காக உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரத்துல நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க பொருத்தனை பண்ணி செய்யும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்வார். ஆகவே நீங்க இந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல இந்த பொருள் அடுத்துள்ள வசனத்தை வாசிக்கலாம். 14 அடுத்து வாசிக்கலாம். 14 இருந்து வாசிங்க. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, அப்படின்னா இவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இக்கட் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்குது, அந்த கஷ்டத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிருக்காரு. அதான் சொல்றேன், இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாழ்நாள் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்தேன். பொருத்தனை பண்றது மாத்திரம் இல்ல, பண்ண பிறகு அதை யோசிக்க கூடாது. அப்படி யோசித்தா கர்த்தர் மூடர்கள் என்ன பண்றது இல்ல, பிரியப்படுத்துதல்னு சொல்றாரு. அது அவங்களுக்கு கண்ணியா இருக்கும். பொருத்தனை பண்ணிட்ட பிறகு யோசிக்கிறது என்னவா இருக்கும், கண்ணியா இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணிட்ட பிறகு அதை நம்ம செலுத்துவதுதான் நல்லது. ஏன்னா நம்ம யாரிடத்துல பொருத்தனை பண்ணிருக்கோம்னா தேவனிடத்துல பொருத்தனை பண்ணிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இங்க சொல்லுவேன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாழ்நாள் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டு கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவர்களை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, ஆட்டு கடாக்களின் நினப்புகையுடனே கொடுமையானவைகளை சிறந்தவைகளை உமக்கு தகன பலியாக பலியிடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அப்ப இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் இப்படி பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் அது என்ன பண்றாரு, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழ்கிறார். மகிழ்ந்த பிறகு என்ன பண்றாருன்னா நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தம் கொள்கிறார். அல்லேலூயா. அல்லது நம்ம செய்கிற விண்ணப்பத்திற்கு அவர் உடனே பதில் தருவதற்கு அவருடைய மனம் என்ன பண்ணுது, அவருடைய மனதில் நமக்கு இடம் உண்டாகிறது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி அவங்க அப்படியே யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்லி மொர்தெகாய், அதாவது அந்த ஆமான் சதி செய்யும் போது அவங்க நல்லா கவனிங்க, அவங்க வேற எதுவும் செய்யல, ராஜாவுக்கு போனாங்க. ராஜாவை பார்த்து ராஜா கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லும் போது, இல்ல ராஜாவே நான் ஒரு விருந்து பண்ணிருக்கிறேன், அந்த விருந்துக்கு நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறாங்க. விருந்துக்கு வந்து அந்த விருந்துல சாப்பிடும் போது சாப்பிட்ட பிறகு ராஜா கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும், உன்னுடைய விண்ணப்பம் இருக்குதா சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப எஸ்தர் சொல்றாங்க, இல்ல ராஜாவே நான் திரும்ப ஒரு விருந்து செய்வேன், அப்போ நீங்க என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. திரும்ப வராரு. திரும்ப வந்து சாப்பிட்ட பிறகு அவங்க அவரு கேட்கிற வார்த்தை என்னன்னா, அவர் கேட்கும் போது
நான் உனக்கு எதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ரெண்டு வேலையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜாவை மகிழ பண்ணாங்க. இருதயம் என்ன பண்ணுச்சு, அவர் சாப்பிட்ட பிறகு அவங்க அந்த ராஜாவுடைய இருதயத்துல ஒரு இடம் உண்டானது. அவர் நன்மை செய்யணும் அப்படின்ற ஒரு இடம் என்ன பண்ணிருக்குது, உண்டா இருக்குது. இப்ப உண்டானதுனால இப்ப ராஜா கேட்காரு, உனக்கு எதனா நான் செய்யணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் சொல்றாங்க, ஆமா என் குலத்தை ஒருத்த அழியும்னு நினைக்கிறான், அதுல இருந்து என் ஜனங்கள் என்ன பண்ணோம் காக்கணும் சொல்லும் போது, அப்போ ராஜா தன்னுடைய அதிகாரமுடைய அந்த முத்திர மோதிரத்தை கழட்டி கொடுத்தாரு. இதுல நீ என்ன பண்ண, இந்த நீங்க எழுதி அப்படியே இந்த முத்திர மோதிரத்தை அதெல்லாம் பண்ணுங்க, சீல் வச்சு நீங்க எல்லாருக்கும் அனுப்புங்கன்னு சொல்லும் போது ராஜாவுடைய கட்டளையை மாற்ற யாராலும் என்ன பண்ண முடியுது, அது மாற்ற யாராலையும் கூடாதுன்னு சொல்லி அப்படியே உடனே போய் எல்லா தேசத்துக்கும் உடனே அனுப்புறாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிறது என்னன்னா, காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை இதெல்லாம் தேவன் நம்மிடத்துல எதையோ ஒன்று அவர் எதற்காக அதை வச்சிருக்காருன்னா, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக, தம்முடைய ஜனங்களை அவர் நேசித்தபடினாலே அவங்களை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வழியை தவிர, அதை கொண்டு அவர் நம்மளிடத்திலிருந்து எதையோ ஒன்று அவர் எடுத்துக்கொள்வதற்காக அல்ல. தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறபடினால அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக, அல்லது தேவனுடைய கோபம் வரும்போது அந்த கோபத்திலிருந்து அவர்களை தணிக்கும்படியாக, இது எல்லாம் என்னன்னா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிற ஒன்று. அல்லேலூயா. நல்லா அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் எதுக்காகனா, தேவனிடத்துல நமக்கு வழி உண்டாகுது. தேவனிடத்துல தேவனுடைய இருதயத்தில் நம்ம இடம் உண்டாக்குறோம், இடம் பிடிக்கிறோம். தேவனுடைய இருதயத்துல நமக்கு என்ன பண்ணுது, தேவனிடத்துல ஒரு ஃபேவர் கிடைக்குது. இந்த பலி செலுத்தும் போது, இப்படிப்பட்ட பொருத்தனைகள் செலுத்தும் போது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது, அல்லேலூயா. இதெல்லாம் தேவனே தான் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கார். நம்ம நேசித்தபடினா, நம்முடைய ஜனங்களை அவர் நேசித்தபடினாலே இதை தேவன் தான் பண்ணிருக்காரு. இதை ஒரு சில தேவனை நேசிக்கிற ஆதியில் இருந்த தேவ ஜனங்கள், தேவ மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா, மோசே என்ன பண்ணாருன்னா, நோவா அப்படி நாட்கள்ல நோவா ஜலத்திலிருந்து காக்கப்பட்ட பிறகு இறங்கி வரும்போது அவர் சுத்தமான ஒரு சில மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவைகளை ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, பலி செலுத்துவார். பலி செலுத்துறது ஆண்டவர் அது சுகந்த வாசனையா முகந்தான்னு சொல்லி வசனம் என்ன பண்ணுது, சொல்லப்படுது. பின்பாக அவங்கள என்ன பண்ற தெரியுமா, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால அழிக்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, எப்படி ஆதாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து ஆசீர்வதித்தார். நீங்க பலகி பெருகி எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம செலுத்தப்படுகிற பலி, நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கும் போது அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன வருது, உங்களுக்கு அவங்க மேல ஒரு ஃபேவர் உண்டாகும், தயவு உண்டாகும். உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தயவு கிடைக்குது. அப்போ ஒரு சாதாரண ஒரு வெகுமதி அவங்களுக்கு என்ன பண்ணுது, இதுதான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மளை நேசித்தபடினால இதெல்லாம் ஒரு வழியாய் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு அது தெரியாம என்ன பண்ண தெரியுமா, நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம், நம்மளே பிரச்சனையில் இருக்கிறோம். ஆண்டவர் இதுல ஆண்டவர் நம்ம கொடுக்கணுமா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக ஏற்படுத்தின ஒன்றுதான். ஆகவேதான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனை உமக்கு. அப்ப இக்கட்டுல அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பொருத்தனை செய்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆட்டுக்கடாக்களின் எண்ண புகையுடனே கொழுமையானவே உமக்கு தகன பலியிடுவேன், காளைகளையும் செம்மறியாட்டு கடக்கையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள். இப்ப என்ன சொல்றோம், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, நான் இக்கட்ல பலி செலுத்தது மாத்திரம் பொருத்தனை பண்ணது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு பயந்தவர்கள் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன். அப்ப இவருடைய இக்கட்டுல இவர் பொருத்தனை பண்ணி செஞ்ச ஜபத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டாரு. கேட்டதுனால சொல்றாரு, அவர் எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கு சொல்லுவேன். எல்லாம் தேவனுக்கு பயந்தவங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, வந்து கேளுங்க. அல்லேலூயா. அடுத்து உள்ள வசனம் வாசிக்கலாங்களா? அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவரை நோக்கி சொல்றாரு, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்ப என்ன தேவையா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை ஆராய்ந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஜெபத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில படிகள் இருக்குது. அந்த ஜெபத்துல நீங்க போனதுமே உங்க விண்ணப்பங்களை வைக்க கூடாது. போனதுமே கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிச்சுட்டு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தாக செய்ய வேண்டியது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க அறிக்கை பண்ணணும். ஆண்டவருடைய பாவங்களை ஆனந்தத்தை கேட்கணும். ஆவியானவரே என்னிடத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி, அப்ப ஆவியானவர் உணர்த்துவார். அந்த பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணணும். அப்ப பாவங்களை அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். கடைசியா தான் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லுற, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நல்லா சொன்னீங்க. நான் பலியே செலுத்தினாலும் பலி ரொம்ப முக்கியம். கடைசியா நமக்கு உதவி பண்ணக்கூடியது எதுனா பலிதான். பொருத்தனை ரொம்ப முக்கியம். ஆக பொருத்தனை பண்ணி ஆண்டுடைய சமூகத்துல வேற வழியே இல்லைன்னு சொல்லு, எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சுன்னா அநேக நேரத்துல வழி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அநேகரை தேடுவாங்க. அநேகரை போய் இதுக்கு தான் வழி, யாரையாவது பார்க்கலாமா, யாருன்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க யாரை முயற்சி பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்ல பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தரே உங்களுக்கு அதுக்கேற்ற காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படி செய்யறது ரொம்ப நல்லது. அதே சமயத்துல இங்க சொல்றாரு, என் இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்ம இருதயத்துல அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்ப என்ன பண்ணணும்னா அதற்காக தான் நம்ம பாவங்களை அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்து அதுல இருந்து என்ன பண்ணணும், விட்டு விட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பாவத்தோடு ஆண்டவர் நம்முடைய பதில் செய்ய முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாவம், எது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாவம் தான், எது விருப்பமான பாவத்துக்கு கிடையாது. அல்லேலூயா. எது எனக்கு என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இருக்குது, அப்ப அது அந்த காரியங்களை கண்டுபிடிச்சு ஆவியானவரை கேட்டு அந்த காரியங்களை என்ன பண்ணணும், அறிக்கை செய்து அவைகளை என்ன பண்ணணும், விட்டு விட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதான் சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவரின் ஜெபத்துக்கு செவி கொடாது. எவ்வளவு நேரம் கூட்டாலும் ஆண்டு என்ன பண்ணுறது, செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ அதிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை உடனே கேட்பார். வாசிங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்த, அப்படின்னா என்கிட்ட அக்கிரம சிந்தையெல்லாம் என்ன பண்ண என்கிட்ட இல்ல, அதனால மெய்யாய் என்ன பண்ணாரு, தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கும் போது அவங்க சத்தத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுவாரு, கேட்பார். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபத்தை விட்டுடாதீங்க. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில ஐயோ நான் ஜெபிச்சேன் எனக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆனால் மனம் திரும்ப வேண்டிய பகுதி எதுவாக இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்படி பார்த்து மனம் திரும்பும் போது மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் கேட்பார். வேதம் சொல்ற எபிரேயர் புத்தகத்துல அவர் சொல்லும், தேவன் உண்டென்றும் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறோம் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லாத ஒரு தேவனிடத்துல பொய்யா நம்ம நம்பி ஆண்டவரை ஜெபிக்கல. அவர் உண்மையான தேவன். அவர் இந்த பூமிக்கு மனிதனா இறங்கி வந்த கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களுக்காக
பாவங்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர். ஆகவே அவர் இல்லாத தேவன் அல்ல, அவர் இருக்கிறார். ஆகவே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஏனென்றால் அவர் உண்டு என்றும் நம்மை கேடுகளுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 65:2 வாசிக்கலாங்களா? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். அவருடைய பேர் என்னன்னா ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிற தேவன். ஜெபத்தை கேட்கிற மாம்சமான யாவரிடத்துல வருவார்கள். ஆக நாம் மாம்சமானவர்கள், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சமூகத்துல நம்ம போக வேண்டும். ஆக ஜெபத்தை கேட்கிற மாம்சமான யாவரிடத்துல வருவார்கள். ஆக இங்க 19 வசனம் சொல்லப்படுது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டு நம்ம கேட்கிறார். ஏற்ற வேளையில் அவர் பதில் தருவார். ஏற்ற வேளையில பதில் தருவார். உங்கள் ஜெபங்கள் ஒன்றும் தள்ளப்படல, ஆண்டவர் தள்ளிவிடல. ஒரு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதிலை தருகிறவர். அடுத்ததாக வசனம் வாசிக்கலாமா? என் ஜெபத்தை தள்ளாமலும், நல்ல கவனிங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லி ஜெபத்தை தள்ளாமலும், நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? தள்ள மாட்டார். எப்ப தள்ள மாட்டார்னா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அக்கிரம சிந்தையிலிருந்து விலகி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது. அல்லேலூயா. அதே போல இக்கட்டில நம்ம பொருத்தனை பண்ணி செய்கிற ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு அப்படின்னா அவருடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்குது. அவர் நம்ம தள்ளிடல, நம்ம ஜெபத்தை தள்ளல, நம்மளே தள்ளல. அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு இருக்க முடியுது. இன்றைக்கு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர முடியுது. அல்லேலூயா. ஆகவே ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா, உங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது, இதுக்கு விடிவே இல்லை, தீர்வே இல்லைன்னும் போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய இக்கட்டுல ஆண்டவருக்கு பொருத்தனைகளை பண்ணி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதுல ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கை இதெல்லாம் அநேக தேவ மனிதர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க, அந்த காரியங்களை செஞ்சாங்க. ஆகவே நீங்களும் கூட இந்த காரியங்களை அறிந்து செய்யும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? அவர் நன்மைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உங்க வாழ்க்கையில ஒருவேளை என்னால முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர்ல பொருத்தனை பண்ணி, அது வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், திருமண தடையா இருக்கட்டும், மற்ற வீடு கட்ட தடை எதுவா இருக்கட்டும், ஆண்டவர்ல நீங்க பொருத்தனை பண்ணி நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்தை தள்ளாதவர். அல்லேலூயா. மெய்யாகவே என் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற சத்தத்தை, இதுல அநேக ஜெபங்கள் உண்டு. அதாவது சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. காலையில எழுந்து அதிகாலையில நேரத்துல தியாகம் பண்ணி, அப்படியே தூக்கத்துல தியாகம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. இன்னும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. அதற்கு மேலாக இன்னொரு படி நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்றதுதான் நான் சொல்றேன். நீங்க பைக்லயும் போலாம், கார்லயும் போலாம், என்ன பண்ணலாம், ட்ரெயின்லயும் பிளைட்லயும் என்ன பண்ணலாம். இதெல்லாம் ஒரு படி. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டுடைய காரியங்கள்ல நீங்க செய்யும் போது, அதான் சொல்றேன், இக்கட்டுல நான் பொருத்தனை பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என் உதவிகள் நான் சொல்லிய அந்த பொருத்தனைகள் நிறைவேற்றுவேன்னு சொல்லி உமக்கு செலுத்துவேன்னு சொல்கிறார். ஆகவே நீங்க ஆண்டவர் சமூகத்துல
உங்க காரியங்களுக்காக நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வார். நம் கண்களை போடுவோம், ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த திருவசனத்தை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, கர்த்தர்